தினம் ஒரு குறள் அதிகாரம் 11 நடுநிலைமை இம்பார்ஷியாலிட்டி குறள் எண் 3. நன்றே தெரினும் நடுநிலந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். நீங்க ஒரு விஷயத்துக்கு ரொம்ப நாளா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பட் அந்த விஷயம் நீங்க செய்யறது தப்பு அப்படின்னு தெரிஞ்சும் நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க கூட இருக்கவங்க தப்பு பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டுமே ஜஸ்ட் பிகாஸ் உங்களுக்கு அவங்க ரொம்ப வேண்டியவங்க அப்படிங்கறதுனால நீங்க சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த விஷயம் தவறுன்னு எப்ப தெரிய வருதோ அப்போ நீங்க நடுநிலைமையா நின்று யோசிச்சு எது தவறு எது கரெக்ட் அப்படிங்கறத பாகுபாடு படுத்தி பார்த்துட்டு தவறா போறத உங்க ஃப்ரெண்டாவே இருந்தாலும் உங்க கூட இருக்கிறவங்க ரொம்ப வேண்டியவங்களாவே இருந்தாலும் நீங்க பண்றது தப்பு அப்படின்னு அவங்களையும் அந்த இடத்துல வெளியே எடுத்துட்டு வர்றதுதான் நல்லது. அப்படி நீங்க பண்றதுனால நீங்க உங்களோட லைஃபை மட்டும் கிடையாது, உங்களோட சார்ந்தவங்களுடைய லைஃபையுமே நீங்க சரிப்படுத்தி விடுறதுனால அந்த இடத்துல உங்களுடைய நடுநிலைமை ஓங்கி நிற்கும் அப்படிங்கிறது தான் இந்த குறள் மூலியமா உணர்த்திருக்காங்க. சோ இதே மாதிரி தினமும் ஒரு குறள் ஒரு பொருளை தெரிஞ்சுக்கணும்னு இருக்கவங்க மறக்காம நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குறள் மூலியமா நடுநிலைமையோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டவங்க இன்னும் தெரியாம இருக்கவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.